அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்ள செய்யும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளுக்குள் உலக அமைப்பிலிருந்து விலகுவதாக அமெரிக்கா 2வது முறையாக உத்தரவிட்டுள்ளது. குடியேற்றம் முதல் வெளியுறவுக் கொள்கை, பேச்சு சுதந்திரம், காலநிலை மாற்றம் வரையிலான பிரச்சினைகள் குறித்து 2வது முறையாக அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் டஜன் கணக்கான நிர்வாக நடவடிக்கைகளில் கையெழுத்திட்டார். தனது முதல் பதவிக்காலத்தின் இறுதி ஆண்டில் உலகளாவிய சுகாதார நெருக்கடியாக உருவெடுத்த கொரோனா பெருந்தொற்றுக்கு உலக சுகாதார அமைப்பு செயல்பட்ட விதத்திற்கு 2020ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். உலக சுகாதார அமைப்பு அமெரிக்காவிடமிருந்து நியாயமற்ற முறையில் கடுமையான தொகையை தொடர்ந்து கோருகிறது. இது மற்ற நாடுகளின் மதிப்பிடப்பட்ட தொகையுடன் ஒப்பிடும்போது மிகவும் அதிகம். 1.4 பில்லியன் மக்கள் தொகை கொண்ட சீனா அமெரிக்காவை விட 300 விழுக்காடு மக்கள் தொகையை கொண்டுள்ளது. ஆனால் உலக சுகாதார அமைப்புக்கு கிட்டத்தட்ட 90 விழுக்காடு குறைவாகவே பங்களிக்கிறது என்று உலக சுகாதார அமைப்பில் இருந்து விலகுவது குறித்து அமெரிக்கா கூறியுள்ளது. ட்ரம்பின் உத்தரவை தொடர்ந்து உலக சுகாதார அமைப்பு நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர் நிதியை இழக்க உள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.